السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وكفى والصلاة والسلام على رسوله المجتبى أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. ولا تحسبن الله غافلا عما يعمل الظالمون إنما يؤخرهم ليوم تشخص فيه الأبصار. صدق الله العظيم. عن ابن عباس رضي الله عنهما أن النبي صلى الله عليه وسلم بعث معاذا إلى اليمن فقال: اتق دعوة المظلوم فإنها ليس بينها وبين الله حجاب. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் ஏக வல்லவனம் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும். சலாத்தும் சலாமும் நமது உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை முழுமையாக பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நாதாக்கள், நல்லோர்கள், குறிப்பாக இந்த காணொளியை காணுகின்ற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய அருளும் அன்பும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனதருமை சகோதரர்களே, இவ்வுலக வாழ்க்கையில் அல்லாஹுடைய கட்டளையை எடுத்து நடந்து அல்லாஹுடைய பொருத்தத்தை யார் பெற்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹுடைய அருளும் அன்பும் என்றென்றும் நிறைவாக கிடைத்து கொண்டே இருக்கும். யார் அல்லாஹுடைய கட்டளைகளை புறக்கணிக்கின்றார்களோ அவர்களுக்கு தீமையும் அதற்குண்டான தண்டனையும் கிடைக்கும் என்பதில் எவ்வித சந்தேகமும் கிடையாது. இவ்வுலக வாழ்க்கையில் மனிதனுடைய வாழ்க்கை எவ்வாறு அமைய வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா தன் கட்டளையின் மூலமாக மனித வர்க்கத்திற்கு உணர்த்துகிறான். நல்ல விஷயங்களை ஏவி அவைகளை நிறைவேற்ற அல்லாஹ் கட்டளையிடுவதை போன்று தீய விஷயங்களை விட்டு தவிர்ந்திருக்கும்படியும் கட்டளையிடுகிறான். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பெரும் ஆபத்தையும் அழிவையும் ஏற்படுத்தக்கூடிய நிறைய தீய காரியங்கள் இருந்தாலும் அவைகளில் ஒன்றுதான் ஒருவர் மற்றவருக்கு அநீதம் இழைத்தல், அநியாயம் செய்தல். இது அல்லாஹ் ஒருபோதும் பொறுத்து கொள்வது கிடையாது. இந்த அநீதம் இழைத்தல் என்ற இந்த செயல் இருக்கின்றதே, அல்லாஹ்விற்கு எவ்வளவு பெரிய கோபத்தை ஏற்படுத்தும் என்று சொன்னால், அல்லாஹ்விற்கு எந்த அளவிற்கு பிடிக்காத ஒரு செயல் என்று சொன்னால், ஹதீஸ் குதுசியிலே அல்லாஹு தஆலா கூறுவதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி சொல்வார்கள்: யா இபாதி இன்னி ஹர்ரம்து ظுல்ம அலா நஃப்ஸி வஜஅல்துஹு பைனக்கும் முஹர்ரமா ஃபலா தலாலமு. யா இபாதி, என்னுடைய அடியார்களே, என்னுடைய அடியார்களே, இன்னி ஹர்ரம்து ظுல்ம அலா நஃப்ஸி, அநீதம் இழைப்பதை நான் எனக்கு நானே தடை செய்து கொண்டேன். வஜஅல்துஹு பைனக்கும் முஹர்ரமா, உங்களுக்கும் நான் அதை தடை செய்கிறேன். நீங்கள் ஒருபோதும் யாருக்கும் அநியாயம் செய்யக்கூடாது. ஃபலா தலாலமு, ஆகவே நீங்கள் எக்காலத்திலும் யாருக்கும் அநீதம் இழைத்து விடாதீர்கள் என்று அல்லாஹு தஆலா அறிவிப்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு செயலை செய்வதற்குண்டான அனைத்து அதிகாரமும் அல்லாஹ்விற்கு இருக்கின்றது. அப்படிப்பட்ட அல்லாஹ் ஒரு காரியத்தை தனக்குத்தானே தடை செய்து கொண்டேன் என்று பிரகடனப்படுத்துகிறான் என்று சொன்னால் அந்த செயல் அல்லாஹுடைய பார்வையிலே எவ்வளவு மோசமான ஒரு செயலாக இருக்க முடியும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மேற்கூறப்பட்ட இந்த ஹதீஸிலே
நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்கிறது. அது என்னவென்று சொன்னால், அல்லாஹ் தஆலா யா இபாதி, என்னுடைய அடியார்களே என்று அழைக்கிறான். யா ஐயுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, முஃமின்களே என்று அழைக்கவில்லை, மாறாக அடியார்களே என்று அழைக்கின்றான். அப்படி என்று சொன்னால், இந்த உலகத்தில் அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட அனைத்து அடியார்களுக்கும் மனிதர்களுக்கும் சமமான ஒரு சட்டம்தான் அநீதம். அது ஒருபோதும் நடந்துவிடக்கூடாது. அது யாருக்கு நடந்தாலும் அல்லாஹ் அதை பொறுத்து கொள்ள போவது கிடையாது. அது முஃமினாக இருக்கட்டும், ஈமானை ஏற்றுக்கொண்டவராக இருக்கட்டும், அல்லது ஈமானை ஏற்றுக்கொள்ளாதவராக இருக்கட்டும், எப்படிப்பட்ட மனிதராக இருந்தாலும் அநீதம் இழைக்கப்பட்டால் அவருக்கு அல்லாஹ் தஆலா முக்கியத்துவம் கொடுப்பான். அவருடைய சொல்லுக்கு அல்லாஹ் முக்கியத்துவம் கொடுப்பான். பொதுவாக அநீதம் என்பது எப்பொழுது எங்கு ஏற்படும் என்று பார்க்கின்ற பொழுது பரவலாக நாம் கேள்விப்படுகின்ற விஷயங்கள், அதிகாரம், ஆட்சி அதிகாரம் ஒருவரிடத்தில் இருக்கின்றது, அப்பொழுது அவர்களிடத்தில் அந்த தன்மை ஏற்படும். அல்லது தன்னுடைய பதவியின் மூலமாகவோ, தன்னுடைய பொருளாதாரத்தின் மூலமாகவோ, அல்லது தன்னுடைய படிப்பின் மூலமாகவோ, இப்படி செல்வாக்கின் மூலமாகவோ பலவிதமான சூழ்நிலை இருக்கின்றது. இவைகள் அதிகமாக கிடைக்கின்ற பொழுது தான் என்ன செய்தாலும் யார் கேட்பது என்ற ஆணவத்தோடு மக்கள் செயல்பட துவங்கி விடுகிறார்கள். இப்படிப்பட்ட நிலைதான் இன்றைய காலத்தில் நாம் பார்க்க முடிகின்றது. முதலாளி தொழிலாளியின் மீது, வசதி படைத்தவர்கள் ஏழைகள் மீது, இப்படி ஏராளமான நிலைகளை நாம் பார்க்கின்றோம். அவர்களுக்கு செய்யப்படுகின்ற அநியாயங்கள் இது அல்லாஹ்விற்கு மிகவும் கோபத்தை ஏற்படுத்தக்கூடியது. குறிப்பாக ஆட்சி அதிகாரத்தில் இது அதிகமாக பார்க்க முடியும். இதனால் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை யமன் தேசத்திற்கு கவர்னராக, அங்குள்ள ஆளுநராக அனுப்புகின்ற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அழகான ஒரு உபதேசம் செய்வார்கள். இத்தகி தஅவத்தல் மஸ்லூம், முஆதே, அநியாயம் செய்யப்பட்டவனுடைய பத்வாவை அஞ்சிக்கொள். ஒருவருக்கு நீ அநீதம் செய்து விட்டால் அதனால் மனம் வருந்தி அல்லாஹ்விடத்தில் யா அல்லாஹ் என்னை இவ்வாறு செய்து விட்டான் என்று மனக்குமுறலோடு அல்லாஹ்விடத்தில் முறையிடுவாரே, அப்படி முறையிடுவதை விட்டும் தன்னை பாதுகாத்துக்கொள், பயந்து கொள். காரணம், ஹிஜாப், அநீதி இழைக்கப்பட்டவருடைய அந்த வார்த்தைக்கும் அல்லாஹ்விற்கும் மத்தியில் எந்த திரையும் கிடையாது. அது அப்படியே நேரடியாக சென்றுவிடும். அப்படியென்றால் அல்லாஹ் உடனே பதில் கொடுப்பான். சில நேரங்களில் அதற்குண்டான தண்டனை உடனே கிடைக்கும், சில நேரங்களில் தாமதப்படுத்தப்படும். ஆக ஏதாவது ஒரு ரூபத்தில் அல்லாஹ் தஆலா அவருக்கு தண்டனையை கொடுத்தே தீருவான். ஒருவர் அடித்து விட்டார், அநியாயமாக கேவலப்படுத்தி விட்டார் என்று சொன்னால் அதே போன்று கேவலத்தை கொடுத்துதான் பகரம் தீர்க்கும் என்பது அல்லாஹ்விற்கு கிடையாது. மாறாக அல்லாஹ் தஆலா யார் அநியாயம் செய்தாரோ அவருக்கு ஏதாவது ஒரு கடுமையான நோயை கொடுத்து விடலாம், அல்லது பொருட்சேதத்தை கொடுத்து விடலாம், அல்லது வாழ்க்கையில் மிக பெரும் அவருக்கு பிடித்தமான மக்களை உலகத்தை விட்டு எடுத்து அவருக்கு மிக பெரும் சோதனையை கொடுக்கலாம். இப்படி அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனுக்கு அநீதம் செய்கின்ற பொழுது அதே ரூபத்தில் அதே போன்று தண்டனை கொடுக்க வேண்டும் என்பது கிடையாது. மாறாக அல்லாஹ் வேறு ரூபத்திலும் கொடுக்க முடியும். ஆக கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, அநீதம் என்பது அல்லாஹ்விற்கு மிக பெரும் கோபத்தை ஏற்படுத்தக்கூடியது. அதிலிருந்து நாம் தம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். சிலர் இவ்வுலகில் அடுத்தவர்களுக்கு அநியாயம் செய்துவிட்டு ஒன்றும் தெரியாதது போன்று வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். நல்லவர்களை போன்று தன்னை காட்டிக் கொள்வார்கள். அவர்கள் எண்ணிக்கொள்ளலாம், எனக்கு ஒன்றும் ஆகவில்லையே, ஆகவே நான் செய்தது சரிதான் என்பதாக எண்ணிக்கொள்ளலாம். கண்ணியத்திற்குரியவர்களே, நான் முன்பு கூறியதை போன்று அல்லாஹ் அநீதத்துடைய தண்டனையை உடனே இறக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அல்லாஹ் எதுவரைக்கும் அதை நீட்டிப்பான் என்று சூரத்து இப்ராஹிமுடைய ஒரு வசனத்திலே அல்லாஹ் சொல்வான், வலா தஹ்ஸபன்னல்லாஹ காஃபிலன் அம்மா யஅமலுல் ஸாலிமூன் இன்னமா யுஅக்கிருஹும் லியௌமின் தஷ்கஸு ஃபீஹில் அப்ஸார். நபியே, அக்கிரமக்காரர்கள் செய்து கொண்டிருப்பதை பற்றி
அல்லாஹ் பாராமுகமாக இருக்கிறான் என்று நிச்சயமாக நீங்கள் எண்ண வேண்டாம். காரணம், அவர்களுக்கு தண்டனை தாமதப்படுத்துவதெல்லாம் கண்கள் விரைத்து பார்த்து கொண்டே இருக்கும் அந்த மறுமை நாளுக்காகத்தான். அல்லாஹால மறுமை நாள் வரை நீட்டித்து வைப்பார். மறுமையிலே தண்டனை வழங்கப்படும். இவ்வுலகத்தில் வழங்கப்படவில்லை என்றாலும் நாளை மறுமையில் அல்லாஹால தண்டனை கொடுப்பான். ஆக அநீதம் செய்தவர்கள் இவ்வுலகில் இல்லை என்றாலும் நாளை மறுமையில் மிக பெரும் சோதனைக்கு ஆளாக்கப்படுவார்கள் என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். அநீதம் என்பது மனிதனுக்கு மட்டுமல்ல, உலகத்தில் உள்ள எந்த ஜீவராசிக்கும் கொடுக்கக்கூடாது. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொல்வார்கள், நாங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பிரயாணத்தில் இருந்தோம். அப்பொழுது பெருமானார் ஒரு தேவைக்காக வெளியில் சென்றார்கள். அப்பொழுது நாங்கள் ஒரு பறவை கூட்டை பார்த்தோம். அதில் சில குஞ்சுகள் இருந்தது. அதில் சில இரண்டு குஞ்சுகள் நாங்கள் எடுத்துக்கொண்டோம். பிறகு திரும்பி வந்த அந்த தாய் தன்னுடைய இறகுகளை அடித்து கொண்டிருந்தது வேகமாக. இதை பார்த்த தன்னுடைய வேலையை முடித்துவிட்டு திரும்பி வந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனுடைய குஞ்சை பிரித்து இந்த பறவையை பதறவிட்டது யார் என்று கேட்பார்கள். என்று சொல்லிவிட்டு சொல்வார்கள், அந்த குஞ்சுகளை அதன் கூட்டிலேயே வைத்து விடுவதாக சொல்வார்கள். ஆக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தில் உள்ள சாதாரண சின்னஞ்சிறு பறவைகளுக்கு கூட கஷ்டம் கொடுக்காதவர்கள், அதை ஒருபோதும் விரும்பாதவர்கள். அது மட்டுமல்ல, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொல்வார்கள், ஒருவருக்கு ஒரு எறும்பு கடித்து விட்டது. பிறகு பார்த்து அவங்க எறும்பு புற்று இருந்தது. உடனே அவர் அந்த எறும்பு புற்றை எரித்து விட்டார். பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பார்த்து விட்டு சொல்வார்கள், இந்த புற்றை எரித்தது யார்? அப்பொழுது சொல்வார்கள், யா ரசூலல்லாஹ், அது எங்களுக்கு இடையூறு தருவதாக இருந்தது, அதனால் எரித்து விட்டு என்று சொல்கின்ற பொழுது பெருமானார் சொல்வார்கள், இன்னஹு லா யம்பகி அன் யுஅذிப பின்னார் இல்லா ரப்புன்னார். நெருப்பை கொண்டு ஒருவருக்கு தண்டனை கொடுப்பது நெருப்பை படைத்த ரப்பை தவிர வேறு யாருக்கும் அனுமதி கிடையாது. நெருப்பின் மூலமாக ஒருவருக்கு தண்டனை கொடுப்பது அந்த நெருப்பை படைத்த ரப்பை தவிர வேறு யாருக்கும் அதிகாரம் இல்லை என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்வார்கள். ஒரு எறும்பு கடித்ததற்காக ஒரு புற்றை எரித்து விட்டு என்பதாக சொல்லி பெருமானார் கவலைப்பட்டார்கள். ஆக கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, இவ்வுலகத்தில் வாழ்கின்ற பொழுது அநீதம் என்ற அந்த மோசமான செயலில் மீண்டு வர வேண்டும். சில நேரங்களில் ஷைத்தான் நம்மளை தூண்டிவிடலாம், நம்மை சுற்றியுள்ள நம்மை தூண்டிவிடலாம். அதையெல்லாம் நாம் மனதில் வாங்கி எது சரி எது தவறு என்பதை பிரித்து ஆராயக்கூடிய ஆற்றலையும் அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கின்ற பொழுது அதை சரியாக பயன்படுத்தி நான் செய்கின்ற இந்த செயல் அல்லாஹ்விற்கு பிடித்தமானதா இல்லையா என்பதை உணர்ந்து இவ்வுலக வாழ்க்கையிலே அநீதம் என்ற அந்த மோசமான செயலிலிருந்து தூரமாக இருக்க வேண்டும். வல்ல ரஹ்மான் புனிதமான இந்த ரமலானின் பரக்கத்தை கொண்டு நம்முடைய அனைவரின் வாழ்க்கையிலும் நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை வழங்குவானாக. மேலும் அல்லாஹு தாலா அநீதம் என்ற அந்த மோசமான செயலில் ஒரு நாளும் ஈடுபடாமல் இருக்க வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக என்ற துஆவோடு எனது வார்த்தைகளை முடித்துக் கொள்கிறேன். ஆமீன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.